அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. சும்மா ஒரு குட்டி தொழிற்சாலை மாதிரி. ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடுழி நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். ஒரு சின்ன பதிவு தான். இப்போ வந்து ஆல்பத்துலேருந்து வெளியே எடுத்து வச்சேன். ஒரு ₹1/2 1946 மும்பை மின்ட்டு ரேர் காயின் ₹200. ஹைதராபாத் சார்மினார் கோபுரம் போட்ட வெள்ளி நாணயம் ₹1000. கார்வா. இது வந்து 1950 மும்பை மின்ட்டு கண்டிஷனான காயின். இது எங்கிட்டுமே கிராட்ச் எதுவுமே இருக்காது. இதனோட ரேட் வந்து ₹500. புலி டைகர் 1947 மும்பை மின்ட்டு. இதனோட ரேட்டு வந்து ₹175. சார்ஜ் 6 1/12 1939. இது சின்ன ஒரு குட்டி எரர் காயின். இது வந்துன்னா அதை எரர் கணக்கில் கொண்டு வரல, வெறும் ₹100 தான். 1962 ₹300 ஒரு காயின். நல்ல கண்டிஷனான காயின். 1940 ₹900. இது யூஎன்சி கிரேடு காயின். 100% சூப்பராக இருக்கும். ஒரு அற்புதமான காயின். வெறும் ₹900 தான். இவ்வளோ கண்டிஷன் இருக்குது. 1918 ₹1600. காயினை பார்த்துக்கோங்க, எந்த அளவு கண்டிஷனாக இருக்குங்கிறத காயினை பார்த்துக்கோங்க. $1917 ₹1500. 5ஆம் ஜார்ஜ் மன்னர் நாணயங்கள். ஒரு ₹100 ₹200 குறைச்சி இந்த காயின் கிடைக்கும். ஆனால் இவ்வளோ கண்டிஷனாக இவ்வளோ தெளிவாக கிடைக்குமா அப்படிங்கிறதான் சந்தேகம். 1954 யூஎன்சி காயின். இது இப்போ $4500 $5000க்கு போயிடுச்சு. நான் முன்ன ஆல்பத்தில் வைக்கையில் 3500 எழுதி வச்சோம்ல, அப்படியே இருக்குது. காயினை பார்த்துக்கோங்க. யூஎன்சி காயின். இது 1954லாம் இப்போ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். மும்பை மின்ட்டு. காயினை ஜூம் பண்ணி காமிக்கவா? காயினோட கிரேடை பார்த்துக்கோங்க. பின்பக்கமும் காமிக்கிறேன். எவ்வளோ பெரிய சிங்கம்னு பார்த்துக்கோங்க. காளை குதிரையெல்லாம் இதில் தான் தெளிவாக தெரியுது. நடுவில் அசோக சக்கரம், கீழே ஒரு ஸ்டார், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நான் ஒரு வருஷத்துக்கு முந்தி இதில் ரேட்டு போட்டிருந்தேன். அதே ரேட்டு தான் இப்போவும். இது 1999 ஹைதராபாத் மின்ட்டு ₹1500. ஹைதராபாத் மின்ட்டை காமிச்சிடுறேன். மின்ட்டுக்கு இடது பக்கம் ஒரு கோடு இருக்கு வருங்க. மேலே அந்த மாலையோட சேர்ந்த சட்டையோட சேர்த்து கீழே இருக்கு வருங்க ஒரு கோடு. இது வந்து ஒரு எரர் வகையில் சேர்க்கலாம், நம்ம சேர்க்கலான்னா. ₹1500 காயின். அருமையான காயின். இந்த பக்கம் பார்த்துக்கோங்க. $1913 வெள்ளி நாணயம் ₹1500. சார்ஜ் 5th. சார்ஜ் 6th 1943 ₹600 ஒரு காயின். ₹1 விட கார்வா ₹600 கண்டிஷனாக கிடைக்க மாட்டேங்குது. இது கண்டிஷனான காயின். 1945 ரேர் காயின் ₹600 ரேட்டு. பின்பக்கம்
சார்ஜ் 5th 1917 அதே 600 தான் கார்வா. 1943 600 650 தான். இவ்வளோ கண்டிஷன்லாம் 600 கிடைக்கிறது கஷ்டம். நல்ல குட் கண்டிஷனு 650 தான். ஒரே ஒரு ஸ்டார் நோட்டு 500 1500. எது குறைச்சி கொடுக்கணும்? 1500 கரன்சி 1000னே, 1000 கரன்சி 800. அது நேற்று ஒரு 2 எண்ணம் மட்டும் சோல்ட் ஆகிருக்கு. 1 2 1 2 இன்னும் ஒரு 15 16 தாள் வரைக்கும் இருக்குது. கரன்சி யூஎன்சி கரன்சி மாதிரி குட் கண்டிஷனான கரன்சி. எங்கிட்டும் பேனாட்டுக்கு நாட்டுக்கு எதுவும் வெளியே இருக்காது. இந்த நம்பரை காமிச்சா நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த நம்பர் தான் தருவேன். வேறு தாளெலாம் மாற்றிலாம் தர மாட்டேன். ஆர்ஜி ப்ரீஃபிக்ஸு ஏ இன்செட்டு ஸ்டார் போட்டு 50 62 00. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாம் அப்படியே வந்து இருக்குது. அது பார்க்குறதுக்கு தான் நேரம் கிடைக்கல. நேற்று நான் விடுப்பில் இருக்கின்ற காரணத்தினால் ஒரு ஜமீன்தார் பங்களாவுக்கு போனேன். அந்த ஜமீனில் உள்ள மக்களையும் சந்தித்து பேசினேன். ஃபுல்லாக சுற்றி பார்த்தேன். நிறைய வீடியோஸ் எடுத்தேன், ஃபோட்டோஸ் எடுத்தேன். பெரிய அரண்மனை. இன்னும் அது இடிபாடுகளில் சிக்கி கீழே சிதறலை, ஓரளவுக்கு நிலைத்து நிற்கின்றது. அதை நினச்சி பெருமைப்பட்டுக்கிட்டேன். அது உள்ள ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் நடக்கு. ஒரு பிரைமரி ஸ்கூலை விட சின்ன ஒரு ஸ்கூல் மாதிரி ஒன்று நடக்கு. அதுக்கு உரிய வாடகையும் கவர்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வெளிப்புறங்களில் ஒரு தொடக்கப்பள்ளி நடக்கு. அதுக்குரிய வாடகையும் அரசாங்கத்திலேருந்து கல்வித்துறையிலேருந்து அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. அந்த ஜமீன்தாரின் வாரிசுகள் இப்போ அங்கங்கே சிதறி போய் வேறு வேறு ஊர்களில் இருக்காங்க. அவங்க சார்ந்த மனிதர்கள் யாரையுமே சந்திக்க முடியலை. ஆனால் அவருடைய சொத்து பத்துக்களை அனுபவிக்கின்ற மற்ற பொதுமக்களை சந்தித்தேன், பேசினேன், உரையாடினேன், அளவலாவினேன். நிறைய கதைகள் சொல்கின்றார்கள், செவிவெளி கதைகள் மாதிரி. அவர் ஏற்கனவே மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 1947 தமிழ்நாட்டில் எம்எல்சியாக இருந்தவர். அந்த ஜமீன்தார் மரியாதைக்குரியவர். ஆனால் தற்போது தடயங்கள் நிறைய மறைந்து விட்டன. ஆனால் அந்த ஊர் மக்கள் வாழ்கின்ற அனைத்து இடங்களும், பயிரிடுகின்ற அனைத்து விவசாய நிலங்களும் அந்த ஜமீனுக்கு பாத்தியப்பட்டவை. அந்த அரண்மனை அப்படியே சுற்றி வரையில் அந்த ஒரு கழிப்பறை ஒன்று பராமரிப்பு இன்றி கிடந்தது. அப்போ என்னை அழைத்து சென்றவர் பேர் சொல்ல வேண்டாம். என்னை அழைத்து சென்று இதுன்னு காமிச்சிட்டே இருந்தார். இது நெல் போடுற இடம், இது அந்த இடம், இது இந்த இடம், இதில் தான் ஊஞ்சல் கட்டி உட்காந்துருப்பார். ஏதோ பெரிய உத்தரம், எல்லாம் தேக்கு மரங்களால் ஆனது, பெரிய பெரிய தூண்கள் அப்படின்னு அந்த ஜமீன்தாரை பற்றி கொஞ்சம் கதைகள்லாம் சொல்லிக்கிட்டே வந்தார். கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவர், அதில் சந்தேகம் இல்லை. அப்படிலாம் பார்த்துட்டே அவர் கடைசியுமா அந்த கழிவறையை பார்த்தா அது உள்ளே ஒரு பெரிய ஆள் உயர போட்டா, ஒரு 6 அடி உயரத்துக்கு உரிய ஒரு போட்டா, கண்ணாடி உடைந்து சிதைந்த நிலையில் கிடந்தன. நான் அதை மீண்டும் உள்ளே போய் திருப்பி பார்த்தேன். அப்போ அது அந்த ஜமீன்தாருடைய புகைப்படம். என்னங்க இது உங்கள் ஜமீன்தாருடைய புகைப்படம் இங்கே கிடக்கு அப்படின்னு. ஆமாம், அது வேறு போட்டா ரெடி பண்ணணும், இது உடஞ்சி போச்சுலா, அதனால் கொண்டு வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு. உடஞ்சி போயிடுச்சுன்னா கண்ணாடிகளை தூக்கி அப்புறப்படுத்தணுமே தவிர புகைப்படத்தையே தூக்கி அப்புறப்படுத்துவது தவறு. கண்ணாடி அப்புறப்படுத்தியிருக்கணும், காலில் குத்திடக்கூடாது. புகைப்படத்தை பத்திரமா வச்சு வேறு கண்ணாடி போட்டு பிரேம் போட்டு இப்போ இல்லை. இப்போ தான் கிராஃபிக்ஸு நிறைய வந்துருச்சுல, கம்ப்யூட்ரு பிரிண்டெல்லாம். இதை மாதிரி இப்போ இதை ஒரு செல்லில் போட்டோ எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அது வேறு மாதிரி நல்லா நமக்கு போட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் எனக்கு அது மனசு ஒவ்வலை. எனக்கு மனசு அதை ஏற்றுக்கிடலை. 1000 ஏக்கருக்கு சொந்தக்காரரு, அவர்கிட்டயே அரண்மனை. அந்த அரண்மனை வாரிசுகளும் யாரும் அதில் இல்லை. அப்புறம் அந்த அவருடைய புகைப்படம் ஒரு இடத்துல இருக்குது, தேவையில்லாத ஒரு இடத்துல போய் கிடக்கு. இந்த ஊர் நாட்டாமை யார், தலைவர் யார், செயலாளர் யார், இதெல்லாம் இப்போ யார் பராமரிக்கிறா, இது என்ன விஷயம் இது
அப்படின்னு கேட்டேன். அதுக்குரிய சரியான பதில்களே வரல. சரி, நானும் அந்த வார்டு கவுன்சிலர் யார் அப்படின்னு, ஜனநாயக ஆட்சி இல்லையா, கவுன்சிலர் யார் அப்படின்னு, அந்த இவர் தான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், இதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்களா, இல்லை நான் இருந்து இதை சரி பண்ணி நான் மேலே உயரத்தில் கட்டிட்டு போட்டுமா அப்படின்னு. இல்லை சார் தேங்க்யூ சார், நானே சரி பண்ணிடுறேன் அப்படின்னாரு. சரி ரைட்டு, ஒரு சந்தோஷம். சரி இதையாவது சொன்னார் அப்படின்ட்டு நான் ஒன்றும் சொல்லலை, அது சரி பண்ணுங்க அப்படின்னு. உடனே கொடுத்து விட்டார். உடனே ஒரு ஆளை கூட்டியாந்து, எப்பா அது போய் சரி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துகிட்டு அது ஃபோட்டோ கடைக்கு போயிட்டாங்க. சரி, நம்மளால் அந்த விஷயம் நடக்கட்டும். எப்படிலாம் வாழ்ந்த மனிதர்கள் கடைசியில் எப்படிலாம் போயிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப வருத்தம் தான். இருந்தாலும் அவர்கள் விட்டு சென்ற கல்விக்கூடங்கள், புத்தகங்கள், ஓலைச்சுவடிகளை மொழிபெயர்த்த தன்மை, அவர் ஒரு சிறந்த இசைக்கலைஞர். பார்த்துக்கோங்க, சிறந்தனா தமிழ்நாட்டில் பெயர் சொல்லக்கூடிய அளவில் உள்ள ஒரு இசைக்கலைஞர். அந்த ஜமீன் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கா? அவருக்கு சொந்தமான அந்த ஜமீனுக்கு பாத்தியப்பட்ட ஒரு பெரிய கோயில் இருக்குது. இப்போ அந்த அரசாங்கம் எடுத்திருக்கு. அந்த கோயில் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவுக்கு தமிழகத்தில் உள்ள முக்கியமான இசைக்கலைஞர்களை, பெரிய பெரிய இசைக்கலைஞர்களை வரவழைத்து இவரும் மேடையில் உட்கார்ந்து அவர்களோடு சேர்ந்து இசைப்பார், இசைக்கருவிகளை வாசிப்பார். சிறந்த ஒரு இசை ஞானி. அவர் வாசிக்கின்ற அந்த இசைக்கருவின் பெயர் வந்து கஞ்சிரா. அந்த இசைக்கருவின் பெயர் வந்து கஞ்சிரா. அந்த ஊரை பற்றி ஒரு காவடி சிந்து எழுதியிருக்காங்க. அந்த காவடி சிந்த எழுதியவர் வந்து, அவருடைய பேர் வந்து அண்ணாமலை கவிராயர். கேள்விப்பட்டிருப்பீங்க. அருணாசல கவிராயர், அண்ணாமலை கவிராயர்னு சொல்லி 2 பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஒருவர் தான் அந்த ஊரை பற்றி ஒரு காவடி சிந்து எழுதினவர். முருகனை பற்றியும் காவடி சிந்துங்கிற ஒரு புத்தகத்தை எழுதினவர் அவர் தான். அவர் ஒரு ஜமீனுக்கு போகிறாரு, இன்னொரு ஜமீனுக்கு. இந்த கவிஞர்கள்லாம் அந்த காலத்தில் ஒவ்வொரு ஜமீனாக பார்த்து போவாங்க. அப்படி போன சமயம் வந்து அந்த ஜமீன்தாருடைய பெயர் வந்து மருதப்பத்தேவர். அவர் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறாருன்னு தெரிஞ்சு இவர் வந்து அவரை பார்க்க போகிறார், கவிராயர். அப்போ பார்க்க போகிறன்னு தகவல் தெரிஞ்சு அந்த ஜமீன்தார் வந்து வாசல்லே இவரை வரவேற்க காத்துட்ருக்காரு. சரி, கவிராயர் வராரு, ஏதாவது புகழ்ந்து பாட சொல்லுவோம், காதார கேட்போம், செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அல்லவா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த அவரோட படை வீரர்கள், அந்த சுற்றுச்சூழலாக எல்லாம் நிற்கிறாங்க. இவர் ஒரு வெயில் நேரம் அப்படியே தவழ்ந்து அப்படியே அரண்மனைக்குள்ள நுழைஞ்சிட்டார். வாசல்லையே அந்த ஜமீன்தார் நிற்கிறத பார்த்து, அவர் பேர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவர் பேர் மருதப்பத்தேவர்னு சொல்லி, வாசல் நிற்கிறத பார்த்து இந்த கவிராயர் அவர் என்ன அப்படி முகத்தை, அந்த முதுகை நிமித்து அந்த முகத்தை அப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த ஜமீன்தாரை பார்த்து சொல்கிறாரு, வாடா மருதப்பா அப்படிங்கிறாரு. என்னடா வாடா மருதப்பா அப்படின்னு சொல்கிறாருன்னு சொல்லி பக்கத்தில் நிற்கிற ஆள்னா, யோ என்னையா பேசுகிறாரு, நீ கவிஞர்னா பெரிய இவரா அவரா, என்ன ஒரு ஜமீன்தாரை போய், மன்னரை போய், ராசாவை போய் நீ வந்து வாடா போடான்னுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவரை அவமரியாதை சொற்கள் சொல்லி தாக்குவதற்கு முற்படுகிறார்கள். என்னையா நீ மனுஷன், நீ பெரிய ஆளாக இருந்துட்டு அப்புறம் ராசாவை போய் இப்படி கொள்கிற, வாடா போடான்னுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ வாடியது ஏனப்பா அப்படிங்கிறாரு 2வது வரியை. என்னடா முதல்ல வாடாங்கன்னு சொல்கிறாரு, இப்போ வாடியது ஏனப்பான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இவர் வாடான்னு சொன்னது என்ன அர்த்தத்தில் சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா வந்து வாங்க அழைச்சிட்டு போய், நீங்கள் வாடா மருதப்பான்னு சொன்னோன்னு அவங்க கோவப்பட்டாங்க, நீங்கள் எதுவும் நினச்சிக்கிடாதீங்க இல்லைன்னு. இல்லைப்பா, எப்பவும் வாடாத முகத்தை உடைய மருதப்பரே அப்படின்னு உன்னை நான் அழைச்சேன், தற்போது வாடி நிற்கிறது ஏனப்பா என்று ஒரு கேள்வி கேட்டேன் அப்படின்னாரு. வாடா மல்லின்னு சொல்லுவோம்ல, வாடா மல்லி அப்படிமா, மல்லி வந்து அவ்வளோ சீக்கிரம் வாடாது, அதனால் வாடா மல்லின்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி வாடா என்பது வந்து ஒரு மனிதரை வந்து அவமரியாதையாக சொல்லக்கூடிய சொற்கள் அல்ல. அது வந்து வாடா மலர் அப்படிமோ. அது மாதிரி வாடாத அப்படிங்கிறதுக்கு அது பேர். வாடா மருதப்பா, நீ வாடியது ஏனப்பா அப்படின்னு சொல்லி கவிஞர் மொழியில் பேச அங்கே உள்ளவங்களாம் கோவப்பட, கடைசி இவர் அதனுடைய விவரங்களை பூரா விலகி சொல்லவும், சரி கவிஞர் அவருடைய சொல் நடையில் பேசிட்டாருப்பா, நீங்கள் வேறு எதுவும் நினைக்காதீங்கன்னு சொல்லி அந்த ஜமீன்தார் தான் சார்ந்த மக்களிடம் சொல்லி அதை ஆசுவாசப்படுத்தினார் அல்லது ஆறுதலை ஏற்படுத்தினார்.
ஓஹோ அப்படியா சொன்னார், நான் என்னடா வாடான்னு சொல்கிறாருன்னு சொல்லி நாங்களாம் கோவப்பட்டுட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இதெல்லாம் உண்மையான நடந்த சம்பவங்கள். ஒரு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உள்ள தமிழ் வார்த்தைகள். தமிழில் எப்படி வேணாலும் விளையாடலாம். அதனால தான் சொல்கிறேன், அந்த தமிழ் மொழியை அழியாமல் பாதுகாத்து வாருங்கள். தமிழுக்கும் அமுதென்று பெயர். அந்த தமிழ் என்ப தமிழ் எனது உயிருக்கு நிகர். வாழ்க செந்தமிழ், வாழ்க நற்றமிழ், வாழ்க முத்தமிழ். என்ன நாங்கள் தென்பொதிகை தென்றல் தவழ்ந்து வரும் தென்காசி சீமைத்தமிழ் நான் பேசிக்கிட்டு இருக்கிறது. இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழோடு எங்களது தென்காசி சீமைத்தமிழையும் கேட்டு மகிழுங்கள் நண்பர்களே. நாணயங்கள் சும்மா உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். இது உங்களுக்கு வாங்குவதற்கு இஷ்டம்னா இது நான் காமிச்சிட்டு இருக்கிறதுல எதுவும் தேவைன்னா நீங்கள் கேளுங்க. இது விலையெல்லாம் ரொம்ப ரொம்ப சீப் ரேட்டு தான். இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரமான விலை, வாங்க முடியாத விலையெல்லாம் கிடையாது. நான் சும்மா உங்களோட பேசுவதற்காக இதெல்லாம் நான் காமிச்சிட்ருக்கேன். முதல்ல உள்ள வெள்ளி நாணயங்களுக்கு பூரா நான் உங்களுக்கு விலை சொல்லியிருக்கேன். எது வேணுமா இருந்தாலும் வாங்கிக்கோங்க. வலைத்தளத்தை பாருங்கள், நல்ல விதமான கருத்துக்களை பரிமாறுங்க. உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை நீங்கள் வந்து எனக்கு தெரியப்படுத்தலாம். இது வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு, இந்த காயினுக்காண்டி தனி நம்பரு. இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், பேசலாம், உங்களுக்கு கருத்துக்களை தெரிவிக்கலாம். நியாயம்னா நியாயம்னு சொல்லலாம், தப்புனா தப்புன்னு சொல்லலாம். இது வந்து ஜாதி மத இனம் மொழிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு மனித நேய பண்போடு நடத்தி கொண்டிருக்கிற ஒரு சேனல். நீதி நேர்மை நியாயம்தான் இந்த சேனலுடைய முதலீடு. இதில் வேறு நான் எதுவுமே முதலீடு பண்ணலை. இது எல்லாம் உடனே விற்கணும் உடனே அப்படின்னா அந்த எண்ணம்லாம் கிடையாது. இதெல்லாம் யாருக்கிட்டே நிறைய கிடக்கு. அப்படி கொஞ்சமாக போய்கிட்டே இருக்குது. கொஞ்சம் ரேர்ஸு கொஞ்சம் நேரம் இதெல்லாம் யூஎன்சி காயின் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஆனால் எப்படி இருக்குன்னு வருங்க, வருஷங்கள்லாம் கொஞ்சம் தேஞ்சு இருக்கு வருங்க. காயின் எவ்வளோ கண்டிஷன் வருங்க. நம்ம அது மாதிரி நிறைய கிடக்கு. அப்படியே அதை வச்சுக்கிட்டு கூட பேசிக்கிட்டு ஒரு சில பொருள் நான் மறுபடியும் வாங்கிக்கிட்டு தேவை இருக்கிறத வாங்கிக்கிட்டு அப்படின்னு நாளும் பொழுதும் கழிச்சிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு தெரியுமா, வெளியில் வந்து வேறு நண்பர்களை சந்திப்பதற்கு எனக்கு மனசு இல்லை. இந்த நாணயம்தான் என் நண்பர். ஐ லவ் காயின்ஸ். நாணயங்களை காதலிக்கிறேன், நாணயங்களோடு வாழ்கிறேன், நாணயமாக வாழ வேண்டும் என்று ஆசை. ஒத்துழைப்பு நல்குமாறு நண்பர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.